அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைமக்களின் வழக்கப்படி இறந்தோரை நல்லடக்கம் செய்யும் கடமையை நிறைவேற்ற கூடியிருக்கும் நாம் இறைவனை பக்தியுடன் மன்றாடுவோம். அனைத்தும் அவருக்கென்றே உயிர் வாழ்கின்றன. நம் சகோதரரை உடலை நலிவுற்ற நிலையில் நாம் அடக்கம் செய்தாலும் புனிதரின் கூட்டத்தில் இடம்பெற கட்டளையிடுவாராக. தீர்ப்பிடும் போது இறைவன் இவருக்கு இரக்கம் காட்டுவதால் இறப்பை இவருக்கு மீட்பளிப்பதாகி பாவக்கடன் போக்கப்படுவதாக. பரலோக தந்தையிடம் இவர் அன்புறவு கொள்ள நல்லாயன் இயேசு இவரை தம்முடைய உண்மையான தாயகத்திற்கு அழைத்துச் சென்று என்றென்று உள்ள மகிழ்ச்சியும் புனிதரையும் தோழமையும் பெற்றிட அருள் தருவாராக. இறைவனின் புனிதரை துணை நிற்க வருவீர், கடவுளின் தூதர்களை எதிர்கொண்டு வருவீர். இவருடைய ஆன்மாவை ஏற்றுக்கொண்டு உன்னத திருமுன் ஒப்புக் கொடுங்கள். உம்மை தம்மிடம் அழைத்த இயேசு கிறிஸ்து உம்மை ஏற்றுக்கொள்வாராக. தூதரம் உம்மை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்ப்பாராக. இவர் ஆன்மாவை ஏற்றுக்கொண்டு உன்னத திருமுன் ஒப்புக் கொடுங்கள். நித்திய இறைப்பாற்றி இவருக்கு அளித்தருளும் ஆண்டவரே. இறந்தோர் வாழ்வு ஒளி பெறுக, அவர் இறைவா உம்மிடம் வந்தடைக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெறுக, அவர் இறைவா உம்மிடம் வந்தடைக. நின்னொளி அவர் மேல் ஒளிர்ந்திடுக, நின்னொளி அவர் மேல் ஒளிர்ந்திடுக. புவி நீதம் அவர் நினைவு நிலைத்திடுக. தீயவையாவும் விலகிடுக, தீயவையாவும் விலகிடுக. அவர் தினமும் மகிழ்வில் நிலைத்திடுக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெறுக, அவர் இறைவா உம்மிடம் வந்தடைக. அனைவரும் சேர்ந்து இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணுலக தந்தையிடம் மன்றாடுவோம். இயேசு கிறிஸ்துவுக்குள் இறந்த அனைவரோடும் இவரும் இறுதி நாளில் உயிர் தெழுவார் என்னும் உறுதியான விசுவாசத்துடன் இரக்க மிகுந்த தந்தையை உம்முடைய கைகளில் எம் சகோதரர் கிளமெண்ட் அவர்களுடைய ஆன்மாவை ஒப்புக் கொடுக்கிறோம். உமது நன்மைத்தனமும் கிறிஸ்துவுக்குள் புனிதரோடு உம்மடியால் இவருக்குள்ள நட்புறவும் எங்களுக்கு தெளிவாய் விளக்கும்படியாக நீர் இவ்வுலக வாழ்வின் மீது இவருக்கு பல ஆசீர்வாதங்களை பொழிந்துள்ளீர். அவற்றுக்கெல்லாம் உமக்கு நன்றி கூறுகிறோம். எனவே ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்கு தயவாய் செவிசாய்த்து உம்மடியாருக்கு விண்ணக வீட்டின் கதவுகளை திறந்தருளும். மேலும் இங்கிருக்கும் நாங்கள் அனைவரும் இயேசுவை சந்தித்து உம்மோடு என் சகோதரோடும் என்றோடும் ஒன்றித்திருக்கும் மற்றும் நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளால் ஒருவர் ஒருவரை தேற்றிக்கொள்ள வரம் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம்.